வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்போசிங்கில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். 2 கலர் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதை நான் வந்து 3 டிவிஷனாக ரோ 3 காலம் 3 அந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டு எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சூயிங் த்ரெட்டை சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு அதில் பீட்ஸை லோட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட் நான் ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ பிங்க் கலர் கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிகிற இடத்துல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து அகெயின் செகண்ட் கலர் கொடுக்குறேன். அடுத்த டிவிஷனில் ஒவ்வொரு லைனாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரணும். இந்த இதுக்கு அகெயின் நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போது அடுத்த டிவிஷனில் ப்ளூ கலர் என்னோடய சுகர் பீடு வந்து இப்போ ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து ஒரு 8 பீடு 9 பீடு அளவுக்கு இருக்குது. நார்மல் சுகர் பீடு வந்துட்டு ஒரு 6 பீடு அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இதை வந்து செகண்ட் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் தேர்ட் டிவிஷனில் என்ன செய்கிறோம், பிங்க் கலரை கான்ட்ராஸ்ட்டாக மாற்றி இதுதான் பாய் பின்னல்னு சொல்லுவோம் தமிழில், மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. கரெக்டாக இது வந்து கவுண்டிங் வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி அந்த லைன்லேயே கரெக்டாக கொடுங்க. கொஞ்சம் பீட்ஸு கூட குறைய இருந்தாலுமேவும் இது வந்து கலர் கான்ட்ராஸ்ட் வந்து கரெக்டாக தெரியாது உங்களுக்கு. இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இப்போ அகெயின் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, திருப்பி மேலே போகும்போது லென்த்தாக இருக்கா, அதனால் இடையில செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து மேலே போங்க. ஓகேவா? ஒரேடியாக மேலே வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து உங்களுக்கு உருவிடும். அதனால் இடையில ஒரு 4-5 ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி பீடு லோட் பண்ணணும். இந்த இடத்துல லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிங்க்கு, அடுத்து ப்ளூ, அடுத்து பிங்க், அந்த மாதிரி. இப்போ பிங்க் கொடுக்குறோமா? இந்த இடத்துல பீட்ஸ் கொஞ்சம் கூடிட்டாலுமே இந்த ப்ளூ பக்கத்தில் பிங்க் வர்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? இப்போ அகெயின் அடுத்து ப்ளூ கலர் லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுங்க. ஒரு பீட் 2 பீட் கூடிடுச்சுனாலுமே கரெக்டாக பார்த்து அந்நியாரமே மாற்றிடுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக முடித்தக்கப்புறம் நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ இங்கே அகெயின் பிங்க்கு கொடுத்துட்டு மேலே போகும்போது 4 ஸ்டிச்சு இல்லைன்னா 5 ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே போகிறோம். நல்லா பீட்ஸை ஒட்டி ஸ்டிச் கொடுங்க. கொஞ்சம் தள்ளி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீடு லைனுக்கும் 2 லைனுக்கும் நடுவில் உங்களுக்கு கேப் தெரியும், த்ரெட்டும் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும், கிளாத்து தெரிகிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாமே இந்த டிவிஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? இப்போ அகெயின் இங்கே பிங்க்கு ப்ளூ பிங்க்கு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன செய்யணும்னா ப்ளூ பிங்க்கு ப்ளூ அந்த மாதிரி கொடுக்கணும் மாற்றி. இதில் 2 கலர் தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் 2 கலர் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் நிறையா கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொச்சமிச்சன்னு தெரியும் உங்களுக்கு. இது 2 கலர் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக தெரியும். அடுத்து அகெயின் பிங்க்கு. இப்போ கவுண்டிங் கரெக்டாக இருக்கிறனால தான், பீட்ஸ் கவுண்ட் கரெக்டாக இருக்கிறனால தான் எனக்கு அழகாக தெரியுது. இந்த ப்ளூவும் பிங்க்கும் கரெக்டாக ஒரு லைன் போட்ட மாதிரி தெரியுது. இது கவுண்டிங் கூட குறையும் கொடுத்துருந்திங்கன்னா இது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். இப்போ அடுத்து பிங்க் கலர், அடுத்து ப்ளூ கலர். இதே தான் ரிப்பீட் பண்ணணும். இதுதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து அந்த 3rd ரோ பண்ண மாதிரி என்ன செய்வோம், திருப்பி இப்போது ப்ளூ பிங்க் ப்ளூன்னு கொடுத்துருக்கோமா? அடுத்து திருப்பி 3rd டிவிஷன் பண்ண மொத்தத்தில் பிங்க்கு ப்ளூ பிங்க் அந்த மாதிரி கொடுக்கணும். இதை மேட் ஃபில்லிங் சொல்லுவோம். இதுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்க தேவையில்லை. நீங்கள் கொடுக்கணும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு பைப்பிங் த்ரெட் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்படி ஒர்க் பண்ணாலுமே அது ரொம்ப எம்போசிங்காக தெரியும். ஏன்னா இதில் வந்துட்டு ஏற்கனவே பீட்ஸ் வச்சு தானே லோட் பண்ணுறோம். அதனால் பைப்பிங் த்ரெட் வந்து ரொம்ப எம்போசிங்காக தெரியும். இப்போ
அப்போ செகண்ட் டிவிஷனே முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் டிவிஷன் போகிறோம். போகும்போதில் என்ன ஆகுது, திருப்பி பிங்க் இப்போ கொடுக்குறேன். பிங்க்கு, அகெயின் ப்ளூ, அகெயின் பிங்க். அவ்வளோதான். இதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள் பார்த்து. ஒவ்வொரு ஸ்கொயருமே அரை இன்ச்சுக்கு வர்ற அளவுக்கு நான் வந்து இந்த மொத்த ஸ்கொயர் வந்து இந்த 1.5 இன்ச் அளவுக்கு எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாரி அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிறோம். எனக்கு ஒவ்வொரு கலருமே 6 ரோ வருது பார்த்திங்கன்னா. பிங்க்கு 6, அது பக்கத்தில் கீழே ப்ளூ 6, பிங்க் 6, அந்த மாதிரி 6 ரோ வருது. இவ்வளோ தான். இதே மாதிரி பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் கவனமாக. த்ரெட் ஒர்க்கில் நம்ம வந்து பார்டர்ஸ்லாம் எப்படி கொடுப்போம், பீட்ஸ் வச்சு பார்டர் கொடுப்போம். இப்போ இது பீட்ஸ் ஒர்க்கு. ஸோ பார்டர் வந்து த்ரெட் ஒர்க்கில் கொடுங்க, இல்லைனா ஸ்டோன் செயின் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அப்படியே பீட்ஸ் வச்சு நீங்கள் பார்டர் கொடுக்கணும்னு நினச்சாலும் பெரிய பீடை, இந்த இப்போ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறது சுகர் பீடை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோமா, அப்போ பெரிய பீடு 4mm பீடை அந்த மாதிரி பெரிய பீடை எடுத்து அதை வச்சு நீங்கள் பார்டர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட் நல்லா தான் இருக்கும், அழகாக தெரியும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இதுக்கு நான் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து த்ரெட் ஒர்க் முடிச்சாச்சு. இதே த்ரெட் ஒர்க் வச்சு மேட் ஃபில்லிங் கொடுத்ததில் பீட்ஸ் ஒர்க் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பார்டரில். நீங்களும் இதுமாரி ஒர்க் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.